ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அடிசல். வாங்க இன்றைக்கி போண்டா மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் மோர் குழம்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2-3 பல் சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு அரை மூடி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அதளவுக்கு நம்ம கலந்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற தேங்காய் அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு கொதிய விட்டு எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து காய் ஏதாவது போட்டு மோர் குழம்பு பண்ணுவோம். இன்றைக்கி நான் இருக்கிற போண்டாவை வச்சு மோர் குழம்பு பண்ணுறேன். இதை நம்ம வந்து வடை மோர் குழம்பாகவும் செய்யலாம், போண்டா மோர் குழம்பாகவும் செய்யலாம். இப்போ இது நல்ல ஒரு கொதி வந்துடட்டும். தேங்காயெலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வந்துடட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து நல்லா சிம்மில் அடுப்பு வச்சுட்டு தயிர் வந்து நான் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். அதை வந்து மோராக்கி கொஞ்சம் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கிறேன். இது நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, நல்லா எண்ணெய் காயட்டும். கடுகு பொரியறதுக்குள்ளே இதில் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், அதாவது பொரிச்சு வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த போண்டாவில் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து போண்டா வந்து எப்போவும் நார்மலாக பண்ணுற கடலை மாவுலேயும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ செஞ்சுட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து மோர் குழம்புல கொட்டி தாளித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போண்டா மோர் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஊற விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம காய்கறியெல்லாம் செஞ்சு வெள்ளரிக்காயில் செய்வோம், வெண்டைக்காயில் செய்வோம் மோர் குழம்பு. இது கொஞ்சம் வித்தியாசமாக போண்டாவில் செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சாதத்துக்கு ரொம்ப ஏற்ற அருமையான சைட் டிஷ். இது சுட சுட சாதம் போட்டு மோர் குழம்பு, போண்டா மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக ரிச் லுக்காக இருக்குது. தேங்க்யூ.